பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாய் நிச்சயித்திருக்கிறேன். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமாண்டவரே, நீர் வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் முதலதன் காலத்தில் சரியான நேரத்தில் சரியாய் கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையிலே அவருடைய புத்திக்கு அப்பாற்பட்டு எட்டாத உயரங்களை அவர்கள் எட்டுவதற்கு கிருபை செய்ய ஆண்டவரே. தூக்கி நிறுத்து ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே. நேசிக்கிறவர்கள் என்னாலும் நன்றாக இருக்கட்டும், நேசிக்கிறவர்கள் என்னென்றைக்கும் சுகித்திருக்கட்டும் கர்த்தாவே. இவர்களை ஆசீர்வதியும். வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை அனுபவிக்க கிருபை செய்யும். ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிற ஒரு வசனம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்று சொல்லி சாராள் அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே, முதிர் வயதிலே என்று சாராள் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எந்த இடத்தில் எந்த எல்கையில் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எங்கே முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் திகைத்து நிற்கிறோமோ, அங்கே ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த நம்முடைய தேவனால் முடியும். இதுதான் இன்றைய செய்தி. இங்கே பாருங்க, ஆபிரகாமின் வயது 100, சாராளுடைய வயது 90. ஏறக்குறைய அவர்கள் முடிந்து போகிற ஒரு தருணமாயிருக்கிறது. எங்கே முடிந்து விட்டதோ, எங்கே முடிந்து விட போகிறதோ என்று சொல்லி ஆபிரகாமும் சாராளும் நினைத்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய தேவன் அங்கே ஒரு அழகான துவக்கத்தை, ஒரு இனிமையான துவக்கத்தை, ஒரு அருமையான துவக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய சந்ததியினை தேவன் தழைக்க பண்ணினார். என் அருமை ஆத்துமாவே, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இது ஒரு முடிவல்ல என் மகனே, என் மகளே. இங்கிருந்து இன்னொரு ஆரம்பத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அன்பின் தேவன் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார். உங்களுடைய அருகில் நிற்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்மறையான காரியங்களினாலே உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை முடிந்து போனது போல காணப்படலாம். அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய வேலை முடிந்து போனது போல காணப்படலாம்.
தொழிலுக்கான வாய்ப்புகள் இதோடு முடிந்து விட்டது என்பது போல காணப்படலாம். உங்களுடைய ஊழியத்தை குறித்து எதிர்மறையான நிந்தனையினால் உங்களுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்பது போல காணப்படலாம். ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு சொல்கிறார், உன் பார்வைக்கு அது முடிந்தது போல காணப்படுகிற எதுவாயிருந்தாலும் சரி, நான் அங்கே இருந்துதான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு ஏற்படுத்துவேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவல்ல. தேவன் அந்த இடத்திலிருந்து அங்கிருந்து புறப்படுகிற ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு உருவேற்படுத்தி கொடுக்க தேவனால் கூடும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் கிருபை செய்வார். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.